Hi guys, welcome to PC Tamilan channel. நீ நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ சோஷியல் மீடியாஸ் லிங்கை வந்து எப்படி டாஸ்க் பார்ல பின் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கீழ ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு ஃபீச்சர் வீடியோஸ்மே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அது மட்டும் இல்லாம நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க गाइस வீடியோக்குள்ள போலாம். गाइस நீங்கள் உங்கள் பிசி ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபேவரட் ப்ரௌசர் க்ரோம் ஆர் யூசி ப்ரௌசர் எதாவது ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் என்ன சோஷியல் மீடியா பின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சோஷியல் மீடியாவோட ஹோம் பேஜ் போயிருங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சோஷியல் மீடியாவோட ஹோம் பேஜ் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா யூடியூப் இருக்குது, அப்புறமா ஃபேஸ்புக், அப்புறமா ட்விட்டர், அப்புறமா இன்ஸ்டாகிராம். இந்த 4 சோஷியல் மீடியாஸோட இன்டர்ஃபேஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி நம்ம டாஸ்க் பார்ல பின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ யூடியூப் எடுத்துக்கலாம் கைஸ். யூடியூப்பில் வந்து நீங்கள் அதில் கர்சர் வச்சுட்டு ரைட் சைட் கார்னரில் 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த பாப்அப் விண்டோவில் மோர் டூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கர்சர் வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சின்ன பாப்அப் விண்டோ வரும். அதில் வந்து கிரியேட் ஷார்ட்கட் அப்படிங்கிற 2வது ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் நேம் கேட்கும். நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணால் பண்ணிங்க, இல்லை அப்படின்னா யூடியூப் அப்படியே வரும். நீங்கள் என்ன பண்ணுங்க, கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் மினிமைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது முன்னாடி வந்து ஒரு ஷார்ட்கட்டாக வந்துடும். என்னோடய பிசியில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் ஏரோ காட்டாது, ஏன்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ லிங்க்கும் நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களோட ஷார்ட்கட் ஏரோ நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மற்ற சோஷியல் மீடியாஸையும் நம்ம வந்து ஷார்ட்கட்டில் எடுத்துக்கலாம். 3 டாட் போயிட்டு மோர் டூல்ஸ், கிரியேட் ஷார்ட்கட் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம எல்லா சோஷியல் மீடியாஸோட லிங்க்குமே நம்ம இப்போ வந்து எடுத்தாச்சு வெளியே. இது எப்படி டாஸ்க் பார்ல பின் பண்ணுறது அப்படின்னு பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் யூடியூப் எடுத்துக்கலாம். அதில் வந்து நீங்கள் கர்சரை வச்சு ஜஸ்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோ வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஷோ மோர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற கடைசி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இன்னொரு பாப்அப் விண்டோ உங்களுக்கு பெருசாக ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா பின் டு டாஸ்க் பார் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு யூடியூப் வந்து கீழே பின் ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் எல்லா சோஷியல் மீடியாஸோட லிங்க்கையுமே வந்து நீங்கள் பின் பண்ணுங்கள். பின் டு டாஸ்க் பார் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பின் ஆயிரும். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் 4 சோஷியல் மீடியாஸோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு டாஸ்க் பார் டிஃபால்ட்டாகவே நான் பின் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் இதை ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டாங்க கூட அது டாஸ்க் பாரில் அப்படியே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் வந்து அதை டபுள் டேப் பண்ணி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோட ஹோம் பேஜ் போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நியூ டேப்பாக ஒன்று க்ரியேட் ஆகி அது ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் போயிடுது. க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு யூடியூப் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகி யூடியூபோட ஹோம் பேஜ்குள்ளே போயிடும். இதே மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற சோஷியல் மீடியாஸோட லிங்க்கை வந்து நீங்கள் பின் பண்ணி நீங்கள் வந்து ஷார்ட்கட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு ஃபீச்சர் வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.